எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். காவிரி வடக்கு வனவிலங்கு சரணாலயம் பகுதியில் சோலார் மின்வெளிகள் அமைக்கும் பணிகளை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். தேன்கனிக்கோட்டை, வேப்பனப்பள்ளி, ராயக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய பயிர்களை காட்டு யானைகள் சேதப்படுத்துவதை தடுக்கும் வகையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சோலார் மின்வெளிகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை பார்வையிட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் வனவிலங்குகள் நடமாட்டத்தை கண்காணிக்குமாறு வனத்துறையினருக்கு அறிவுறுத்தினார். ஆரணி பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் நூற்றுக்கணக்கான பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். தை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை கிரிவலத்தில் கலந்து கொள்ள திரளான பக்தர்கள் ஆரணி புதிய பேருந்து நிலையம் விரைந்தனர். பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் மக்கள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் போக்குவரத்து துறை கூடுதல் பேருந்துகள் இயக்குவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டைநாதர் கோயில் தை மாத பௌர்ணமி கிரிவலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவபெருமான் 3 ரூபங்களில் காட்சியளிக்கும் இத்திருத்தலத்தில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கிழக்கு ராஜகோபுரம் பிரம்மபுரீஸ்வரர் சாமி சந்நிதியில் இருந்து கிரிவலம் தொடங்கிய நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராஜகோபுரம் வழியாக வீதி உலா வந்த அம்பாலை கண்டு பக்தர்கள் தரிசித்தனர்.